ஒரு அம்மா கையிலும் பாருங்க, கையில போனு காலில லோனு, கையில போனு காலில லோனு. இந்த லோனையும் போனையும் வச்சுன்னு தான் வாழ்ந்துங்கிறாங்க. அண்ணன் எஸ்ஆரும் பக்கவச்சலமும் இந்த ஊருக்கு கிங்கு. அவங்க கூட இருந்தவரு நான் இந்த ராஜா சிங்கு. அவர் இன்னைக்கும் மக்கள் தண்ணி குடுக்குறாங்கன்னு சொன்னா, பிடிக்கிறாங்கன்னு சொன்னா, அது எஸ்ஆர் போட்ட போரு, அண்ணன் பக்கவச்சலம் போட்ட போரு. இப்ப வந்திருக்கிற ஐயா எஸ்பி ஐயா அவர்களுக்கு கூட இனி எல்லாம் தேவரு ಬಂದಿದ್ದಾರೆ நம்ம ஊருக்கு. டிஎஸ்பி ಸರ್ಕಲ್ ಎಸ್ಪಿ ಎಲ್ಲ ದೇವರು. ಅವ್ರು ಬಂದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಊರಿನಲ್ಲಿ ಎಲ್ಲಿಯೂ ಒಂದು ಜಗಳ ಇಲ್ಲ, ಏನಿಲ್ಲ. யானை கொண்டாடுறீங்க, ஒட்டகம் கொண்டாடுறீங்க, மானை கொண்டாடுறீங்க, எல்லா ஃபங்க்ஷனும் பண்றீங்க. ஏன் தமிழ் ஊர்வலத்துக்கு வரல? தமிழ் ஊர்வலத்தை ஏன் கொண்டாடல? அப்ப தமிழருங்க உங்களுக்கு ஓட்டு போடலையா? அன்பார்ந்த பெரியோர்களே, தங்கவயல் சரித்திர நாயகன்களே, சரித்திரம் படைத்தவர்களே, தங்கவயல் நாசமாகி கொண்டிருக்கும் நமது மக்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு நான் பேசுவது சிங்கு. நான் சிங்கு என்று சொன்னால் ராஜா சிங்கு பேசுகிறேன். நான் எதையை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னால், தங்கவயல் நாசமாகி கொண்டு போய்கொண்டு இருக்கிறது. கேப்பார் இல்லை, மேப்பார் இல்லை, பாப்பார் இல்லை, எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாம காலையில் ஏஞ்சா 4 மணி ராத்திரிக்கு ஓடுறான் ட்ரெயினுக்கு. சோகையை விரித்தால் மயிலு, கூ என்று கத்தினால் குயிலு, ஆனால் ஓடினால் சொர்ணா ரயில். அந்த ரயில் ஓடினால் தான் அங்க செயல். அந்த ரயில்ல இருக்கிறவங்க கூட காலையில நம்ம பெங்களூருக்கு வந்துட்டோம், கேஜப் என்ன ஆச்சுன்னு ஏன்னு நினைக்க மாட்டேறீங்க. நீங்க கூட என்ன பண்றீங்க, ஊர் போய் சேர்ந்துடுறீங்க. இந்த ஊர் அனாதி ஆச்சா, என்ன ஆச்சு, ஏதாச்சா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இருக்கிறீங்க, திங்கக்கிழமை போயிடுறீங்க. இன்னைக்கு அந்த ட்ரெயின் சின்ன கம்பார்ட்மெண்ட் பண்ணிட்டான், டைமிங்க மாத்திக்கினா, அவன் இஷ்டத்துக்கும் பண்ணுக்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு ட்ரெயின்ல கூட ஆள் இல்லை, உங்க குரூப்ல கூட யாருமே கிடையாது. ஆனால் தங்கவயல் மக்கள் அங்க வேலை கொடுக்கறதுல பயப்படுறான் பெங்களூர்ல. ஆனா ட்ரெயினை பத்தி பேசுறதுக்கு நீங்க பயப்படுறீங்க. எங்க ட்ரெயினை நிக்க வச்சிருவான்? அது நம்ம ஊரு ட்ரெயின். இன்னைக்கும் வாழ வச்சுக்கிறது கேஜப்ப. இங்க வந்தவங்க யாரும் வாழ வைக்கல, இங்க வந்தவங்க வாழ வைக்க போறது இல்ல. இதுக்கு முன்ன பிஜேபி 10 வருஷம் இருந்துச்சு இந்த ஊர்ல. 8 வருஷமா காங்கிரஸுக்கு இது. யாரும் அதை பத்தி பேசுறது இல்ல. இங்க எம்எல்ஏ காங்கிரஸ், கோலாறுல காங்கிரஸ், பங்கார்பேட்ல காங்கிரஸ், ஆட்சி காங்கிரஸ். அந்த ட்ரெயினை பத்தி பேசுறதுக்கு இங்க ஆளே கிடையாது. ஆளே இல்லாம இந்த ஊரு நாசம் ஆயினுக்குது. நம்ம ஊருல பாருங்க, அனாதையா கிடைக்குது ஊரு. வில்லேஜ்ல கூட 4 மாடுக்குது, ஆடுக்குது, கோழிக்குது, ஏதோ மிருகங்கக்குது, சந்தோஷமாக்குறாங்க. இங்க ஒண்ணுமே இல்லை. வெறும் ரோடுக்குது, லைட்டுக்குது, காவாக்குது. ஆனா மக்கள் வேதனையில இருக்கிறாங்க இன்னைக்கு. ஏன்னா இந்த நிலைமை ஆகி போச்ச. நம்ம காசு வாங்கின்னு ஓட்டு போட்டோமே யாராருக்கோ, இன்னைக்கு அது போடாது இருந்தா நல்லா இருந்துச்சு அப்படின்னு. அன்னைக்கு தலை சிறந்த தலைவர்கள் 2 இருந்தாருங்க. புரட்சி தலைவர் 2 விரல காமிச்சாரு. 2 பேர் தான் தங்கவயல்னு காமிச்சாரு. ஒன்னு எஸ் ராஜேந்திரா, ஒன்னு அண்ணன் பக்தவச்சலம். அவங்க இருக்கும் போது இவரை பத்தி பேசுவாரு, அவரை பத்தி பேசுவாரு. ஊரு நல்லா இருந்துச்சு, ஊரு நல்லா வாழ்ந்து கொண்டு இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தோம். இவர் மீட்டிங்கும் கேட்டோம், அவர் மீட்டிங்கும் கேட்டோம், சந்தோஷமா இருந்துச்சு. இந்த சண்டையிலேயே அவங்க எடுத்துன்னு வந்தாங்க, அவங்க எடுத்துன்னு வந்தாங்க. கேஜப் வரலாறுல சுத்தி கேஜப்ல நீங்க எங்கன்னா போய் பாருங்க, அவங்க 2 பேர் போட்ட போர் தான் இன்னைக்கும் தண்ணி பிடிச்சுக்கிறாங்க, இன்னும் தண்ணி பிடிச்சுக்கிறாங்க, தண்ணி குடிச்சுக்கிறாங்க. அதுதான் வாழ்க்கை. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர்கள் போல் யார் என்று இந்த ஊர் சொல்ல வேண்டும் என்று உழைத்தார்கள், ஓடா தேய்ந்தார்கள். அவர்கள் எல்லாம் இன்று எங்க இருக்கிறார்கள் என்று தெரியவே இல்லை. நம்பாலே விடுறாயா, நம்ம தலைவரை நம்பாலே திட்ட வைக்கிறான். நம்ம ஊருக்கார் நம்ம ஊருக்காரையே திட்டுறாங்க. இவர் அவரை திட்டுறாரு, அவர் இவரை திட்டுறாரு. ஆனா நீ செத்துட்டா அவரு தான் வருது, அவர் செத்துட்டா நீ தான் போறது. எங்க இருந்து வரவங்க எல்லாம் வரமாட்டாங்க, எங்க இருந்து வாழ்றவங்க எல்லாம் இங்க வரமாட்டாங்க. பஸ்ல ஏறி நீ காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினா பஸ்காரன் தான் பழிக்குவான், நீ பழிக்கிறது இல்லை. உன்னை ரோட்ல இறக்கி விட்டு போயிடுவான்.
நீ நடந்து போய் வீடு சேரணும். அதுதான் நம்ம வாழ்க்கை. இந்த வாழ்க்கைன்றது வந்து என்ன சொன்னா, தங்க வயலை காப்பாத்துறதுக்கு ஒரு லீடர் கூட இல்லையா? சிங்கு ஒருத்தர் தான் கத்தி நிக்கணுமா? எனக்கு ஏஜ் ஆகி போச்சு, என் ஊர் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் வந்து பேசுறேன். எனக்கு இதுக்கு ஒரு பணம் காசோ இதுவோ கிடையாது. என் தங்க வயல் நல்லா இருக்கணும், என் மக்கள் நல்லா இருக்கணும், நான் போயிட்டா கூட என் குடும்பம் நல்லா இருக்கணும். எல்லாம் என் குடும்பம் தங்க வயல்ல இருக்கிறவங்க எல்லாம். ஏன்னு கேட்டா தங்க வயல்ல இருக்கும் லேடி எல்லாம் மல்லி, தங்க வயல்ல வசிக்கிற வாலிபர்கள் எல்லாம் கில்லி. இதை நான் எத்தனையோ முறை சொல்லி நீங்க கேட்கவே இல்லை, போட்டீங்க அள்ளி. ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டா நம்ம இன்னைக்கு வாழ்க்கைய தொலைச்சிட்டோம். அடுத்து வர்றது கூட சிந்திச்சு செயல் பண்ணோம், அப்பதான் இந்த ஊரு நல்லா இருக்கும். இப்போ ரொம்ப பேர் கேட்பாங்க, என்ன இந்த இவர் கூட தான் போய் அந்த அம்மாவுக்கு ஓட்டு கேட்டாரு, இன்னைக்கு இப்படி பேசினுக்கிறாருன்னு. ஓட்டு கேட்கும் போது அன்னைக்கு மூப்பா இல்ல, அதனால ரூபா கிட்ட போனேன். இந்த ஊரு நல்லா இருக்கும், இந்த ஊரு நல்லது செய்வாங்க, இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சும்மால் இண்டஸ்ட்ரியல் கொண்டாடுவாங்க. ஒரு இந்த இது இருக்குது பாருங்க, சாம்ராஜ்யப்பேட்டில் எஸ்டேட்டு, அதுல எத்தனை ஷெட்டு காலியா இருக்குது. அதுலலாம் நீங்க ஒரு ஊத பத்தியோ கொசு பத்தியோ ஏதோ ஒன்று கொண்டாடுவாங்க. நம்ம மக்கள் இங்க கொஞ்சம் வேலை செய்வாங்கன்ற எண்ணி அவங்க கவர்மெண்ட்டுக்கு இதுன்னு அந்த அம்மா கிட்ட போனேன். நான் ஒன்றும் வாரினி என் வீட்டு மேல வந்து பில்டிங் கட்டிக்க போல, அவங்க செய்வாங்கன்னு போனேன், அவங்க செய்யல. அதனால வந்து இப்போ எங்க அம்மா வந்து சொத்து வித்துச்சு, நாங்க 5 பசங்க 4 பேருக்கு கொடுத்துச்சு, எனக்கு கொடுக்கல. பெத்த அம்மான்னு நான் விட்டுருவேன்னா அம்மா கிட்ட கூட ஃபைட் பண்ணுவேன். அதனால தான் அவங்க கிட்ட இருந்து கூட அவங்கள பத்தி பேசுறது. மக்கள் ஆட்சி மக்கள் ஆட்சின்னு சொல்ற, ஏதோ மக்கள் கேட்டாக்கா தப்பா நினைக்கிறீங்க, போன் வருது, ஆள் அனுப்புறீங்க. இந்த ஊரு நல்லா இருக்கணும், நீங்களே ஒரு நல்லது செய்யுங்க, நீங்களே கூட பதவியில் இருங்க. நாங்க வந்து பயந்து வாங்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டா, ஓடும் ரயில இடைமறைத்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரை துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது. இந்த எஸ்ஆர் உள்பட எவ்வளவு தலைவருங்க இருக்கிறாங்களோ தங்க வயல்ல, தமிழ் பெயரை காத்த கூட்டம். தமிழை பத்தி பேசக்கூடாதுன்றீங்க, தமிழ் வானான்றீங்க. அப்ப தமிழ்கார் ஓட்டு மட்டும் தேவை. அதனால வந்து நான் அந்த அம்மாவை வாழ்த்தினேன் தான். நான் ஒன்னும் வந்து இப்ப கூட அவங்கள வந்து நான் எதுவும் பேசுறது இல்ல. அம்மான்னு பேரு வச்சவன் நான் தான். ஆனா அது சும்மா பதவியை கேட்டதற்கு இது போல பக்தா ஆளு அவருக்கு இல்ல, அவருக்கு நாங்க ஏன் தர்றதுன்னு அங்க குத்தி விடுறதுக்கு நம்ம ஆளுங்களே இருக்கிறான். கேஜப்ல பிறந்த வேணாம் மண்ணின் மைந்தன்றான், தங்க வயல் சிங்கம்ன்றான், சரித்திர நாயகன்றான். அங்க போய் சொல்லி கொடுத்து நல்லவரெல்லாம் கெட்டவர் ஆக்குறாங்க. அதனால இந்த ஊர் எப்படி பொழிக்கும்? நம்ம ஊரு அதாவது 2 ஆடுகளை வந்து முட்டுறதுக்கு விட்டுருவான், அது இச்சுக்கின்னு தலை நோவு எடுத்து நிற்கும், பஞ்சம் கட்டுறவன் காசை வாங்கிட்டு போயிடுவான். அதுதான் வரவங்க எல்லாம் நம்ம ஊருக்காரியே சண்டை விட்டு அவங்க தமாஸ் பார்த்துன்னு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பணிஞ்சு போவாதீங்க. இப்ப பாரு, 35 ஏரியாவில் கவுன்சிலர் எலெக்ஷன் நடந்துச்சு, நடக்க போகுது. இப்ப நடந்ததெல்லாம் போயிட்டோம், நடக்க போறதுலயாவது நல்லா படிச்சவன், பண்பு உள்ளவன், பாசம் உள்ளவன், பரிவு உள்ளவன், உழைக்கிறவன், உழைச்சவன் அவனுக்கு செய்ய. காசு வாங்கி ஓட்டு போடாத, காசு கொடுத்து ஓட்டு கேட்காத, உன்னுடைய உழைப்பால் உயரு, நீ நல்லா இரு. என் ஊருக்காரு யாரு வந்தாலும் சரி. இப்ப பாரு, அந்த சீனிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துக்கிறாங்க, அவர் யாரானா இருக்கட்டும், அவர் எங்க ஊருக்காரு, எங்களுக்கு அது ஒரு பெருமை. நம்ம ஆள் ஒருத்தர் அங்க உக்காந்து இருக்கிறாரு, அது போல யாரு உக்காந்தா நமக்கு பெருமைன்னு தெரிதோ அவங்களுக்கு வாக்களிங்க. ஆனா யாரையோ வந்துட்டு யாரையோ சேர்ந்து எடுத்துட்டு அப்புறம் அவங்க இது செய்யல அது செய்யலன்னு, இந்த கேஜப் முழுவதும் போய் பாருங்க. கேஜப் முழுவதும் பார்க்குன்னு ஒண்ணு இருக்குது. அந்த பார்க்கு என்னத்துக்கு தேவையா? அதெல்லாம் பார்க்கு அது உள்ள ஓபன் பண்றான் டாஸ்மார்க், வெறும் பிராந்தி கஞ்சா இதை வச்சுக்கின்னு குடிக்கிறதுக்கு ஒரு பார்க்கு. எங்க பாரு பார்க்கு சும்மா வேஸ்ட், அது காசு. தண்ணி பிளான்ட் போட்டுருந்தீங்கன்னா கூட வாட்டர் பிளான்ட்டு ஒரு தண்ணினா குடிச்சிருப்பாங்க ஜனம். அதனால வந்து இந்த ஊர்ல வந்து கேப்பார் மேப்பாரே இல்லை. அவங்க வரணும் அவங்க இருக்கணும், இவங்க வரணும் இவங்க இருக்கணும்ன்றதெல்லாம் இல்லை. அதுவே அதே போல வந்து சிவாஜி கணேசன் மக்கள் திலகத்தை பார்த்தோம், எம்ஜிஆர நடிகர் திலகத்தை பார்த்தோம், இந்த ஊர்ல மங்கையர் திலகத்தை கூட பார்த்தோம். ஆனா
பாசமலர் என்ற படத்துல ஒரு நடிகை நின்று 1000 லேடிகளை அழுவ வச்சவரு. ஆனா இப்ப அழுவணும்னு சொன்னாக்கா சிவில் ஹாஸ்பிட்டல் கிட்ட போனீங்கன்னா அழுவீங்க. அது அழுவுற ஹாஸ்பிட்டல், அது சிரிக்கிற ஹாஸ்பிட்டல் இல்ல. எங்க புள்ள நல்லா ஆயிட்டான்னு சிரிக்கிற ஹாஸ்பிட்டல் இல்ல. டாக்டருங்களை எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த காலத்துல நான் சின்னதுல இருந்து இவ்வளவு வயசு ஆக மட்டும் டாக்டர் கடவுள், டாக்டர் தெய்வம், டாக்டர் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல டாக்டருங்களை எல்லாம் தெய்வ மகன், அப்புறமா தேவர் மகன், பிதா மகன் சொல்லுவாங்க. இப்ப அவன் உக்காந்துக்கிறவன் என்ன மகன்? நீங்களே சிந்திச்சு பாருங்க. அவரை போய் என்ன மகன் சொல்றது யார் பாரு? இப்ப ஹாஸ்பிட்டலை பத்தி நான் பேசினா நம்ம ஊருக்காரனே பேசுறாயா, அந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குது, இவர் அதை பத்தி பேசினுக்கிறாரு. என்ன நல்லா இருக்குது சொல்லு, எது நல்லா இருக்குது காட்டு. நீ நாளைக்கு தொந்தரவு ஆயிட்டா கூட ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, இந்த ஊருக்காக கஷ்டப்பட்டவர் அண்ணன் பக்தவச்சலம் அவரையே கோளாறுக்கு அனுப்பி சாவடிச்சானுங்க அந்த ஹாஸ்பிட்டல. நாளைக்கு இப்ப யாரும் தலைவருங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போறது இல்ல, எல்லாம் பயப்படுறாங்க. அங்க போனா வெறும் கோளாறுன்னு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு, குப்பம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு, தங்கவயல் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகல. இப்ப செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் குத்துருக்குறீங்க, ஏன் கம்பெனி ஹாஸ்பிட்டல் கூட தனியாருக்கு கூட செய்யலாம். தனியார் எடுத்தாங்க நம்ம ஊரு நல்லா இருக்கும். உயிரா போயிட்டு பிறகு நீ எது போட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? உயிர் போயிடுச்சு. இப்ப எங்க வீட்டுல செத்துட்டாங்க, அவங்களுக்கு நான் போய் செலவு கல்லெல்லாம் போட்டு பெயிண்ட் எல்லாம் வச்சு கலர் திருநா கொண்டாடுறேன். ஏன்னா அம்மாவே போயிட்டாங்க, அது கல்லு போட்டாங்கன்னா மண்ணு போட்டாங்கனாலாம் ஒண்ணுதான். அது போல ஊர்ல இருக்கிறவங்கலாம் செத்துடுறான் சிவில் ஹாஸ்பிட்டல்ல. ஒரு டாக்டர் கிடையாது. பசங்களுக்கு எதனா தொந்தரவு ஆயிடுச்சுன்னு சொன்னா கேப்பாரு மேப்பாரு இல்ல. பசங்களுக்கு கால் அடிப்பட்டா காலை எடுக்கிறதுக்கு நிலைமை, கை அடிப்பட்டா கை மாக்கட்டு போடுற நிலைமை, கேப்பாரு மேப்பாரே இல்ல. இதுல ஒன்னு சொல்றேன். ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேரை சொல்ல விரும்பல. அந்த மேனேஜர் தான் இவ்வளவும் பண்றது. அவரு 12,000 ரூபாய்க்கு செக் எழுத வச்சு 1,40,000 ரூபாய் 1,30,000 ரூபாய் டைல்ஸ் போடுறதுக்கு பில்லு பண்ணிக்கிறாரு. கொடுத்தது 12,000. இதெல்லாம் கேளுங்கம்மா, நீங்க தான் கேட்கணும். அம்மாங்க கேட்டா தான் இது நடக்கும். நீங்க தான் அம்மா. தங்க வழியில ஒரு பிள்ளைய பெற்று வளர்த்து வாழ வச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க நீங்க தான் அம்மா. மற்றவங்க இங்க வந்தவங்க எல்லாம் சும்மா. நீங்க நினைச்சுக்கிறீங்க ஊரு இம்ப்ரூவ்மெண்ட். என்ன இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுங்க? ஆட்டாக்காரன் அப்படியே தாங்கிறான். சைனாடு அப்படியே கிடக்குது. ஹாஸ்பிட்டல்ல டாக்டரே இல்ல, எஸ்டேட் காலியாவே இருக்குது. இது போல இருந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? வெறும் கறி சோறு துண்டா போதுமா? அதே போல என்னுடைய இதயத்திலிருந்து வர வார்த்தையால் சொல்றேன், இந்த நாட்டை காப்பாத்துறது மோடி ஐயா பிரதமர் தூங்கின்னு இருப்பாரு. அவரு தூங்கும் போது கண் விழிச்சு பார்டர்ல காத்துன்னு இருக்க ராணுவம் தான் இந்த நாட்டை காப்பாத்துறது. அவர் தான் ராணுவ வீரன். அடுத்து நான் நல்லா தூங்கின்னு இருக்கும் போது இந்த ஊரை ಕಾಪಾத்துறது ಪೊಲೀಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್. ಹಂಗೆ ಮಾಡಬೇಕು ಊರು. ಅವ್ರು ಮಾಡಿದ್ರೇನೆ ಊರು ಚೆನ್ನಾಗಿ ಇರೋದು. ಅವ್ರು ಮಾಡಲ್ಲ ಅಂದ್ರೆ இந்த ஊர் ಚೆನ್ನಾಗಿ ಇಲ್ಲ. ಅವರೇ ಇರಬೇಕು, ಅವರೇ ಈ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು, ಬೇರೆ ಯಾರು ಮಾಡೋದಿಲ್ಲ. அது போல ஊரை காப்பாத்துறவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். நம்ம கழுவு எல்லாம் கெலீஜெல்லாம் பண்றத வாடுறது துப்பறியும் தொழிலாளி முனிசிபாலிட்டி வேலைக்காரங்க. நம்ம இவ்வளவு கெலீஜ் பண்ணி காப்பாத்துறது இந்த 3 பேர் தான் இந்த ஊரை. அடுத்து நம்ம உயிரை காப்பாத்துறது டாக்டர்ன்னு சொன்னாங்க 4 பேர். அதுக்குதான் அன்னைக்கு எம்ஜிஆர் சொன்னாரு, 4 பேருக்கு நன்றி. மிலிட்ரி, போலீஸு, டாக்டரு, துப்பறியும் தொழிலாளி, இந்த 4 பேருக்கு நன்றி. தாய் இல்லாத அனாதைக்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி சொல்ல உங்க 4 பேருக்கு நன்றின்னு சொன்னாரு. அது உங்களுக்கு தான் ஐயா. நீங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த ஊர் இருக்குது. வேற யாராலையும் இந்த ஊர் இல்லை. நான் நல்லா தூங்கி நிற்கிறேன். எல்லாரும் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ராவும் பகலும் சுத்துறாங்க. இன்னைக்கு பாரு நம்ம ஊர் எவ்வளவு நல்லா இருக்குது. அவங்களுக்கு கூட நான் சல்யூட் அடிக்கிறேன், வணக்கம் செய்யறேன். அவங்க நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஆள் வந்தா தான் நம்ம ஊரு நல்லா இருக்கும். அதனால உலகம் எங்கும் தொழில் வளர்க்கும் மக்கள் ஒன்றாய் கூடுவோம். ஒன்று எங்கள் ஜாதி என்று ஓய்ந்து நின்று பாடுவோம். சமயம் வந்தால் கருவி ஏந்தி போர் முனைக்கு ஓடுவோம். தர்ம நீதி மக்கள் ஆட்சி வாழ்க என்று வாழ்த்துவன் என்று முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.